உனக்குள் இருக்கும் சக்தியை நீ மறந்துவிட்டாய். நீ வேண்டாம் என விரட்டும் வாழ்க்கை சோதனைகள் உன் ஆழத்தில் இருக்கும் இறை சக்தியை மறைத்து விட்டது. நான் சிவன், அழிவின் கடவுள் அல்ல, மாற்றத்துக்கான சக்தி. நீ பலம் இல்லாதவன் அல்ல, நீ ஒருவன், ஒருத்தி, சாமர்த்தியமிக்க ஆன்மா. யாம் இருக்க பயம் ஏன்? நீ எதற்காக அச்சமடைகிறாய்? சிக்கல்கள் வந்தால் சிந்திக்கவும், சோர்வில் விழுந்தால் எழவும். அதுதான் வாழ்க்கை. உன்னிடம் எதுவும் இல்லை என நினைக்கிறாய், ஆனால் உனது உள்ளத்தில் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்றால் நீ வீழ மாட்டாய். நீ கஷ்டப்படுவது உன்னை வலிமையாக்கும். நீ தோல்வி அடைந்தால் அது வெற்றிக்கான படிநிலை. பரிகாசம் செய்வோர் பலர், ஆனால் பரிசுகள் கடவுளிடமிருந்துதான் வரும். நீ உனது பயணத்தை தொடர வேண்டும். ஒரே வழியில் இல்லை என்றால் புதிய பாதையை உருவாக்கு. நீ சாதிக்கவில்லை என்றால் அதை நிரூபிக்க முடியாத இடம் கிடைக்கும். நீ ஒரு தீபம் போல இருக்க வேண்டும். உலகம் இருளில் மூழ்கினாலும் நீ நீயாக ஒளிர வேண்டும். நீ எனது பிள்ளை, மரணத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கிறது. எது உன்னை அழிக்க முடியாதோ அது உன்னை உருவாக்கும். நம்பிக்கையை இழக்காதே. ஒரு துளி நம்பிக்கை, அது ஒரு கடலுக்கு சமம். நீதான் உன்னுடைய கதையின் நாயகன். நீயே எழுத்தாளர், நீயே இயக்குனர், நீயே முடிவை நிர்ணயிக்கிறாய். பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை அழிக்க அல்ல, வளர்க்கத்தான் கடவுள் அனுப்புகிறார். நீ யார் என்பதை உலகம் மறந்துவிட்டால் தான் என்ன? நீ யார் என்பதை உணர்ந்தால் போதும். பெரிய பொருள்கள் இல்லை என்றால் பரவாயில்லை. உண்மை, நேர்மை, தன்னம்பிக்கை, முயற்சி, இவை நிஜமான செல்வங்கள். தோல்விகளை வெற்றியாக மாற்றும் சக்தி உனக்குள் தான் இருக்கிறது. நீ வழிகாட்டியை தேடாதே, நீயே வழிகாட்டி ஆக வேண்டும். ஓர் அறை இல்லை என்றால் கூட ஒரு உலகத்தை உருவாக்கலாம். ஒரு நபராக இருந்தாலும் ஒரு புரட்சியை தொடக்கலாம். வாழ்க்கையை வென்றவர்கள் யார் தெரியுமா? பாதையில் விழுந்தவர்கள், ஆனால் மீண்டும் எழுந்தவர்கள். எழுந்து வா மகனே, நானும் உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்படாதே. யாம் இருக்க பயமேன். பாதையில் நான் தான். இன்று நீ பட்ட வலியை நாளை நீ சொல்லும் வெற்றி கதையாக மாற்று. நான் உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன். நீ கேட்க மட்டுமே வேண்டும். நம்பிக்கை வைத்திரு, நான் இருக்கிறேன். நீ தவறவில்லை. வாழ்க்கையே ஒரு பயணம்தான். எழுந்து நடந்து செல்லுவாய். அந்த ஒளி நீயாகவே இருக்க வேண்டும். வாழ்க்கையை விட்டு ஓடாதே. அதை வெல்ல தைரியம் கொள். நீ ஆழத்தில் விழுந்தால் நான் என் கரங்களை நீட்டி உன்னை தூக்குவேன். நீ ஏறி வந்தால் உன்னால் எவரையும் தூக்க முடியும். இது ஒரு செய்தி சிவனிடமிருந்து உனக்காக. இந்த வார்த்தைகள் உன்னையும் நம்பிக்கையையும் தூண்டினால் ஒரு துளி நம்பிக்கைக்கு இந்த வீடியோவை பகிரவும்.